நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமா இருக்கும் இந்த படைப்பு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்புகள் உங்களை தேடி வரும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நிறைய மேடைகள் ஏறி இருக்கும். பட் இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. படைப்பாளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறேன். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை, இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இன்னொரு வகை. இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு. இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவம் மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும். இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன். இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டால், ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேச வேணாம், வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தேன். அது அந்த சிவப்பு தூளுக்கு, சிவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை. ஏன்னா அந்த சிவப்புக்குள்ள எல்லாமே அடங்கும். பேரன்பு இருக்கும், பெருங்கருணை இருக்கும், பெருங்கோபம் இருக்கும், மக்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். இப்படிதான் நான் சிவப்பு கலரை பார்க்குறேன். அவரோடு நிற்கும்போது, அவரோடு பணியாற்றும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்க. நான் அப்பா தான் கொடுப்பேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பயணம். அவருக்கு துணையாக நினைச்சாங்க ஒரு அம்மா. அவங்க பேரை கேட்டால் ரஷ்யா நாங்க. அது எனக்கு இன்னும் வியப்பாக இருந்தது. ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேர் நான் கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேர் நிறைய காமன், நிறைய பேருக்கு வச்சிருப்பாங்க அப்படின்னாங்க. இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு. இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சிருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கும். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமா இருக்கும் இந்த படைப்பு. காலம் காலமாக பேசப்படும் இந்த படைப்பு. இதை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்புகள் உங்களை தேடி வரும். வெல்வோம். மகிழ்ச்சி. ரொம்ப முக்கியமான ஒரு படமா எடுத்திருக்காங்க. கமர்ஷியலா எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அரிசி எவ்வளவு முக்கியம், இந்த நாட்டுக்கு எவ்வளவு தேவை, மக்கள் அதை எப்படி உணர வேண்டும், வருங்கால சந்ததியினர் அதை பற்றி உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு. டைரக்டர் விஜயகுமார், இந்த படத்தோட இயக்குனர் விஜயகுமார் எனக்கு ஒரு 20 வருஷம் நண்பர். அவர் ஆக்சுவலாக அவர் பெரிய கமர்ஷியல் கதை நிறைய வச்சிருக்காரு. அவர் எப்படி இப்படி ஒரு கருத்து உள்ள ஒரு கதை எடுத்தாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்திருக்காரு. அவரோட கதைகள் இன்னும் நிறைய ஃபுல் கமர்ஷியல் கதை நிறைய வச்சிருக்காரு. நிறைய கதை எனக்கு தெரியும். நம்முடைய திரையில் இருக்கிற நிறைய முன்னணி கதாநாயகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு முன்னாடி. சில சூழ்நிலைகளால் அது தடைபட்டு போய் இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு படத்தோட வெளியே வந்திருக்காரு. எனக்கு மிக சந்தோஷம். இந்த படத்திற்கு கூடுதல் சிறப்பாக இசை தெய்வம் இசைஞானி இசையமைத்திருப்பது ரொம்ப பெரிய பெருமை, மகுடம் சூட்டியது போல். இந்த மாதிரி கருத்து உள்ள படங்கள் வெற்றி பெறணும், எல்லாரும் அதை ரசிக்கணும், ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்.
எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நீண்ட கால ப்ராஜெக்ட்டு. இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு நீங்கள் முத்தரசன் சார் ஐயாவை கூப்பிடுவேன், அதேமாரி எங்கள் சமுத்திரக்கணி சாரையும் அப்பப்போ நெருங்கி போய் கூப்பிடுவேன். அவங்களாம் இருக்கிற பிஸியில் எனக்கு கூட வருவாங்களா, பண்ணி தருவாங்களான்னு மிகப்பெரிய சந்தேகம். அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கட்டும், எனக்கு உதவி செஞ்ச பக்கத்தில் இருந்து என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதேமாரி கிடைக்கிற நேரத்திலாம் எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பணம் காசு நான் கொடுத்து இந்த படத்தை நல்ல விதமாக எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த நம்ம தயாரிப்பாளர் சண்முகம் சார், நம்ம தயாரிப்பாளர் பிரபாகரன் சார், நம்ம தயாரிப்பாளர் மகேந்திர பிரசாத் சார் அவர்களுக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் சில நேரங்களில் எனக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட நிகழ்வு வரப்பெல்லாம் அப்பப்போ சப்போர்ட்டாக இருந்த ஜெசிராணி மேடம் அவர்களுக்கும் சரி, வையகன் ரதி அவர்களுக்கும் சரி, பொன்னேரி ரதி மேடம் அவர்களுக்கும் சரி, எங்கள் திரைப்படக்குழு சார்பாக எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் இவ்வளோ தூரம் இன்னைக்கு உங்கள் மத்தியில் இப்படி ஒரு பாடல் வெளியீட்டு விழா நடக்குங்கிறது எதிர்பார்த்தது ஒன்றாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய அளவுக்கு சிறப்பாக நடக்கணும்னு நான் உண்மையிலேயே அது எதிர்பார்க்கல. அது இறைவனுக்கு தான் என்னோட நன்றியை சொல்லணும். நான் இந்த விஷயத்துல சமுத்திரக்கணி சாருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவரை எப்படி பார்க்குறது எப்படி பேசுறதுன்னு தெரியாத சூழ்நிலை அவர் ஒரு பிற மொழிகளில் மிகப்பெரிய அவங்களை கலக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு உணர்ச்சி பூர்வமான நடிகர் நம்ம சமுத்திரக்கணி சார் ஐயா. அவங்க அப்போ அவர் எப்படி அணுகுதுன்னு நினைக்கிறப்போ நம்ம சந்திரன் சார் ஒருத்தவங்க நம்பர் கொடுத்து இவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் சார் எனக்கு கரெக்டாக எனக்கு சமுத்திரக்கணி சார் அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட ஒரு உட்காந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நம்ம சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றி. அதே போல் இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்கள், அது நம்ம இளங்கோவா இருக்கட்டும், நம்ம ராஜா திருநாவுக்கரசு சாராக இருக்கட்டும், நம்ம கமலக்கண்ணனாக இருக்கட்டும், அதே மாதிரி இதில் நடிச்சிருக்கிற என்ன நடிகர்கள், பழனி பாஸ்கர், நம்ம முத்து, பெங்களூர்லேருந்து நம்மளோட அர்ஜுன், ரவி பிரணாதாஸ், இப்படி இன்னும் நிறைய கலைஞர்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் பகல்னு பார்க்காம தப்புன்னு அப்டேட் இருந்துச்சு கூட ஓடி இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படமாக, உணர்வுள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதுக்கு அதனால் என்னோட அழைப்பை ஏற்று, அதுவும் முத்தரசன் ஐயாவெல்லாம் நான் சந்திப்பேன், பார்ப்பேன், பேசுவேன் அப்படின்னு கனவுட நினைச்சது கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு அவருக்கு ஒரு மகனாக இருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு ஒரு நன்றி. அதே போல் இந்த நேரத்தில் எப்படின்னா என்னோட குடும்பத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நான் சினிமாவுக்கு பல வருடங்கள் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் கதை சொல்லி ஓகே பண்ணி அட்வான்ஸ் வாங்கி ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் நின்று போகணும்னு யாருமே கனவோட நினைச்சு பார்க்க முடியாது. அது ஏதோ ஒரு காரணம் நின்று போனது. ஆனால் நான் உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு சொன்னாங்க, நான் ஆக்ஷன் என்னை சினிமாவில் ஆக்ஷன் டைரக்டர்னு சொல்லுவாங்க. என்னை இப்படி ஒரு கதை பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஆனால் இந்த கதை எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, அந்த படம் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படங்கள் நான் டெவலப் பண்ணுவேன். அது மாதிரி என் குடும்பம் எனக்கு இந்த அளவுக்கு எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எல்லாத்தையும் என்னோட மனைவி, என் மகன், அதாவது இவங்கெல்லாம் கொடுக்குற ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சப்போர்ட்லாம் நினச்சிக்க வேண்டியது. எல்லாத்த விட இங்கே சென்னையிலேயே என் மனைவி, நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷத்தில் எனக்குன்னு எந்த செலவும் வைக்காம, எந்த ஒரு நெருக்கடியும் எதுவுமே செய்யாமல் இத்தனை வருட காலம் என்னோட உழைப்புக்காக காத்திருந்து இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரதற்கு முதன்மை காரணமாக இருந்த என்னோட மனைவி, என்னுடைய மகன், எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்கிறேன். மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு வெற்றி விழாவில் அந்த படம் திரைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் சந்திப்பாங்க. நன்றி சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசி படத்தை வாழ்த்து வந்த இத்தனை பெரியவங்களுக்கு வணக்கம். இந்த படத்தில் டைரக்டர் ஜெயக்குமார் சார் ஒரு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சிசர் பண்ணவரை ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு. அருமையாக நல்ல கேரக்டர், படம் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க உங்கள் எல்லா பாதமும் தொட்டு கேட்குற அரசி படம் இதில் முத்தரசையா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் கூட நடிக்கும்போது நான் பயந்தேன், ஏன்னா இவர் கூட ஐயா கூட போய் நம்ம நடிக்கிறோம்ட்டு. கடைசியில் பார்த்தா அவர் இப்படி ஒரு சிறப்பான நடிப்பை தருவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லா கடவுளையும் வேண்டுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.